எதிர்பார்த்தது தான். ஆனா எதிர்பாராதது நடக்க போகுது ஐயனார் துணையில. பல்லவன் நிலா மேல கோவத்துல இருக்கான்னு சேரன் கூப்பிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. சின்ன பிள்ளை மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடாதுடா. உன் நல்லதுக்கு தானே நிலா எல்லாமே பண்ணுது. உனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக அப்பா கூட அது எப்படி பேசாம இருக்க முடியும் அப்படின்னு சேரன் சொல்றாரு. இந்த பக்கம் பார்த்தா பாண்டியன் அப்பதான் ஃபோனையே பார்க்குறாரு. வானதிக்கிட்ட இருந்து ஏகப்பட்ட மிஸ்டு கால்ஸ். திரும்ப ஃபோன் பண்ணலாம் கத்துவாளே அப்படின்னு சொல்லிட்டு வானதிக்கே கால் பண்றாரு. வானதி எடுக்கல. அப்புறமா 2வது கால்ல எடுத்து பேசுறாங்க. இவர் பேசும்போது ஃபுல்லா அண்ணி அண்ணின்ட்டு நிலாவை பத்தி பேசிட்டே இருக்காரு. அது வானதிக்கு பிடிக்கல. மனசுக்குள்ள எரிச்சல் படுறாங்க. கடை திறக்கிறதுக்கு கூப்பிடலன்னு சொல்லி திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்காங்க. அது பாண்டியனுக்கு பிடிக்கல. கோவத்துல ஃபோனை கட் பண்ணிடுறாரு. பாண்டியன் வானதி ரிலேஷன்ஷிப்ல ஒரு விரிசல் எழுந்த மாதிரி தான் தெரியுது. இந்த பக்கம் பார்த்தா நிலா கிட்ட போய் சோழன் திரும்ப கோமலை பத்தி விசாரிச்சதை சொல்றாரு. அவங்க வீட்டில் போய் சுற்றி இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் விசாரிக்கும் போது யாருமே அவங்கள பற்றி நல்ல விதமாக சொல்லலை. அதுவும் அவங்க கூட பார்த்த ஆள் அவங்க ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. கடன் நிறைய வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க வராமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. 2 பேரும் இப்படி பேசி முடிக்கிறாங்க. இந்த பக்கம் பல்லவன் அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு பாண்டி சேரப் பண்ண நினைக்கிறாரு. எல்லாரையும் கூப்பிட்டு சோழனை ஒரு பாட்டு பாட சொல்றாரு. சோழன் ஜாலியாக ஒரு பாட்டு பாடுறாரு. அதில் நிலா லைட்டாக இம்ப்ரெஸ் ஆன மாதிரி தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமாக நிலாவுக்கும் சோழனுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வர மாதிரி தெரியுது. ஆனால் 2 பேரும் சேருவாங்களா மாட்டாங்களான்னு பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் வானதி பாண்டியன் ரிலேஷன்ஷிப் தாங்குமா? ஓகே, சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.